வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்ட் யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் ஸ்பெஷல் மார்க்ஸ் சிறப்பு மதிப்பெண்கள் என்எஸ்எஸ் என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் எத்தனை மதிப்பெண்கள் தருவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். முதல் என்சிசி சிறப்பு மதிப்பெண்கள். ஸோ தேசிய மாணவர் படை என்சிசி ஏ சான்றிதழ் இருந்துச்சுன்னா அரை மதிப்பெண்கள் தருவாங்க. பி சான்றிதழ் இருந்துச்சுன்னா 1 மதிப்பெண்கள். சி சான்றிதழ் இல்லைனா சார்பு அலுவலகர் அகில இந்தியாவில் சிறந்த மாணவர் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள் தருவாங்க. நெக்ஸ்ட்டு என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் நாட்டு நலப்பணி திட்டம், அதில் திட்ட செயல் தொண்டர்கள் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அரை மதிப்பெண்கள் தருவாங்க. அப்புறம் மாநில இளைஞர் விருது, தேசிய இளைஞர் விருது, அப்புறம் கீழ்காணும் மாநிலங்களுக்கிடையே அல்லது பன்னாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல், குடியரசு தின அணிவகுப்பு, தேசிய ஒருமைப்பாட்டு முகாம், கோடை அல்லது குளிர்கால முகாம், தேசிய இளைஞர் விழா அதுக்கு 1 மதிப்பெண்கள் தருவாங்க. ஸோ என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் பொறுத்தவரையிலும் உயர் மதிப்பெண்ணே பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண்கள் தான். ஓகே, இதுவே என்சிசியாக இருந்துச்சுன்னா உயர் அளவு மதிப்பெண் 2. அடுத்து ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா விளையாட்டு தடகள போட்டிகள், பள்ளியின் சார்பாக பள்ளிகளுக்கிடையான கல்வி மாவட்டங்கள் நடத்தும் போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள் அரை மதிப்பெண்கள். இதுவே கல்லூரியின் சார்பாக கல்லூரிகளுக்கிடையே மண்டல போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள் இன்டர் காலேஜ் அதில் அரை மதிப்பெண்கள் தருவாங்க. ஸ்போர்ட்ஸில் அரை மதிப்பெண்கள் பள்ளி அப்புறம் கல்லூரிகள், அதாவது இதுக்கு எல்லாமே நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். என்சிசி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அந்த கலந்து கொண்டதுக்கான பங்களிப்பு சான்றிதழ், அந்த சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் மதிப்பெண்கள் வழங்குவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.